முடிஞ்சு போச்சு பாரு. எழுந்திரி போலு, எழுந்திரி. இன்னும் கொஞ்ச நேரம் நான் தூங்கிக்கிறேனே. நீ மறந்துட்டியா? இன்னைக்கு காளியாவுக்கும் பீமுக்கும் நடுவுல இளநீர் வெட்ட போற போட்டி நடக்க போகுது. அட ஆமா, முதல்ல நான் உள்ள போறேன். நான் எங்க உன்னை தடுக்கிறேன்? நானும் தான் இங்க மாட்டிக்கிட்டேன். ஏன் இந்த கதவு சின்னதா போயிடுச்சு? இது என்ன, நீங்க 2 பேரும் எப்ப இந்த அளவுக்கு குண்டானீங்க? எழுந்துக்க முடியலையே. அங்க பாருங்களேன், நாம மட்டும் இல்ல, டோலக்பூர்ல இருக்கிறவங்க எல்லாருமே குண்டாதான் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி ஆச்சு? இப்ப நடக்க போற விஷயங்களை வாழ்நாள் முழுக்க நீங்க மறக்க மாட்டீங்க. என்னுடைய ஆராய்ச்சி சக்சஸ் ஆகி போச்சுன்னா அப்புறம் குண்டா இருக்கிறவங்க ஒல்லியாவும் ஒல்லியா இருக்கிறவங்களும் குண்டாயிடுவாங்க. அத்தனை வீட்டையும் நான் திருட போறேன். நீங்களும் ஒண்ணு செய்ய முடியாம பார்க்கத்தான் போறீங்க. பீமம் தான். ஆனா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியலையே. என்னால நடக்க கூட முடியலையே. யாராவது ஏதாவது பண்ணுங்க, மூச்சோடவே கஷ்டம். அது என்னன்னா, ஒல்லியா இருக்கிறவங்க குண்டாக்கவும் குண்டா இருக்கிறவங்கள ஒல்லியாக்கவும் தயாரிக்கிற கேஸ் சக்சஸா பண்ணிட்டேன்னு நினைச்சேன். இல்ல, நீங்க வெற்றி தான் அடைஞ்சிருக்கீங்க. அதனாலதான் நீங்க இன்னும் குண்டாகாம இருக்கீங்க ப்ரொஃபசர். அப்படியா? அப்ப அந்த கேஸ நான் உன் மேல உபயோகி. இது என்ன? நான் கொண்டு வந்த வண்டிய காணமே. நீ இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போற? நானும் இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். டோலக்பூர் மைதானத்துல இன்னைக்கு பயங்கரமான ஹாக்கி போட்டி நடக்க வெர்சஸ் பெகல்வான்பூர் ரைடர்ஸ். இதுல வின் பண்ண போறவங்களுக்கு இந்த டிராபி பரிசா கிடைக்கும். 2 டீம் பிளேயர்ஸோட பெயர்கள் எல்லாம் இந்த ஸ்கோர் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜனங்களே, கேப்டன்ஸ் எல்லாம் டாஸ் முடிச்சு அவங்க பொசிஷன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீமோட அம்பையரா இருக்க போறது பிரசன்னபுரத்தை சேர்ந்த பி பாபு. இப்ப இந்த கேம் ஆரம்பிச்சிருச்சு. மகாராஜாவும் கீச்சக்கும் ஆடுறாங்க. மகாராஜா பால உருட்டிட்டே வராரு. ஆனா சோட்டு, மண்ணு, ஜிப்ரு எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. இப்ப கீச்சக் டீம் கோல் போட்டுட்டாங்க. ஜிப்ரு சூப்பரான கோல் போட்டுட்டாரு. இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பெகல்வான்புரத்தை சேர்ந்தவங்க தான் முன்னணியில இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப ஜோரா விளையாடிட்டு இருக்காங்க. ஜக்கு ரொம்ப நல்லா முயற்சி பண்ணாரு. ஆனா இப்போ பால் 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 கோலுக்கு போயிட்டு இருக்கு. கீச்சக்கோட டீம் இப்போ இன்னொரு கோலை போட்டுருச்சு. பெகல்வான்புரம் இப்போ 2 கோலை போட்டு முன்னணியில இருக்கு. பெகல்வான்பூர் இப்பொழுது 2 கோல். பெகல்வான்பூர் இப்ப 2 கோலை போட்டுட்டு உற்சாகத்துல இருக்காங்க. ஆனா டோலக்பூர் டீம் இப்ப சோகத்துல இருக்காங்க. பால் நல்லா பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டோலக்பூர் மகாராஜா பாலை பாஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. டீம்
எல்லா தடைகளையும் தாண்டி இப்ப கோலுக்கு நேரா பால் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இப்போ பீம் அவர்கள் குறி பார்த்துட்டு இருக்காரு. கோல் போட போறாரு. ஆஹா, கோல் போட்டுட்டாரு. இப்போ பெகல்வான்பூரோட ஸ்கோர் 2, டோலக்பூரோட ஸ்கோர் 1. இப்போ டோலக்பூர் மகாராஜா கோல் கிட்ட பாலை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா பெகல்வான்பூர் கோல் கீப்பர் இப்ப அதை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. டோலக்பூர் மகாராஜா கோலை பார்த்து குறி வச்சு அடிக்கிறாரு. பாலை பார்த்து இப்ப கோல் கீப்பர் பயந்து போயிருக்காரு. கோல் போட்டுட்டாங்க. இப்ப 2 பேரும் ஒரே ஸ்கோர். இப்ப 2 டீமுக்கும் 2 கோல் கிடைச்சிருக்கு. பால் பீம் கிட்ட போயிருக்கு. பீம் தனியாக உருட்டிட்டு வராரு. அந்த பாலை தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா முடியல. அவர் கோல் கிட்ட பாலை எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. கோல் கிட்ட போயிட்டாரு. ஆனா அம்பையர் விசில் அடிச்சிட்டாரு. சரியான நேரத்துல கோல் போட முடியல. அடுத்ததா இவங்க விளையாட போறது பெனால்டி ஸ்ட்ரோக். இப்ப நாம அதை பார்க்கலாம். முதல் ஸ்ட்ரோக் இப்போ பீம் கிட்ட இருந்து ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்ட்ரோக்க கோலோட ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ பெகல்வான்பூரோட முதல் ஸ்ட்ரோக்க கீச்சக் ஆரம்பிக்கிறாரு. அவர் அடிச்ச பால் கோலை நோக்கி இப்ப போயிட்டு இருக்கு. ஜக்கு அதை தடுத்து முயற்சி பண்ணாரு. ஆனா பால் ஜம்ப் பண்ணி கோல்குள்ள போயிடுச்சு. பிரமாதம். இப்போ 2 டீமுக்கும் ஒரு கோல் கிடைச்சிருக்கு. டீமோட கேப்டன் மகாராஜா விளையாட போறாரு. கோல் கீப்பர் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காரு. கோல் கீப்பர் அதை தடுக்க பயங்கர முயற்சி பண்றாரு. ஆனா மகாராஜா கோல் போட்டுட்டாரு. பிரமாதம். பிர்ஜு இப்ப அவரு கோலை பார்த்து பால் அடிச்சாரு. ஆனா பால் கோல் போகல. டோலக்பூர்ல இருந்து சிக்கி ரொம்ப அற்புதமான ஷாட். கோல் கீப்பர் பயப்படுறாரு. ஆனா பால் கோலுக்கு போகல. ஓஹோ, இந்த முறை யாராலையும் கோல் போட முடியல. ஜிப்ரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரோக் அடிக்கிறாரு. கோல் கீப்பர் அதை காலால தடுத்து முயற்சி பண்ணாரு. ஆனா கோல் போயிடுச்சு. இப்போ பெகல்வான்பூருக்கு 3 பாயிண்ட். காலியா மொத்த சக்திகளையும் திரட்டி பால் அடிக்கிறாரு. கோல் கீப்பர் அதை தடுக்கிறாரு. ஆனா அவரோட ஸ்டிக் மேல போயிருச்சு. பால் கோலுக்குள்ள போயிருச்சு. எதிர்பார்க்காத கோல். டீமுமே 3 கோல்ல இருக்காங்க. இப்போ பெகல்வான்பூர்ல இருந்து பிரிட்ஜு ஸ்ட்ரோக் பண்ண வந்திருக்காரு. வாவ், பயங்கரமா அடிச்சிருக்காரு. அதை பிடிக்க ஜக்கு எகிர்றாரு. பாலை பிடிச்சிட்டாரு. ஜக்குவோட இந்த அருமையான கேட்சால டோலக்பூருக்கு பலம் அதிகமாயிடுச்சு. பாக்கி இருக்கு. டோலக்பூரோட கடைசி ஸ்ட்ரோக் அடிக்க வராரு குட்டி ராஜு. ராஜு வரும்போதே ரொம்ப உற்சாகமா வராரு. அவர் வர வேகத்தை பார்த்தா என்ன பண்ண போறாருன்னு தெரியல. குறிப்பாத்து பால் அடிக்கிறாரு. கோல் கீப்பர் அதை தடுக்க முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. கோல். பிரமாதம். அசத்தலா விளையாடின ராஜுவால இப்போ டோலக்பூருக்கு 4 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பெகல்வான்பூர் ஜெயிக்கிறதுக்கு அவங்க ஒரு கோல் போட்டாகணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். லாஸ்ட் ஸ்ட்ரோக்க போட வராரு மன்னா. இப்போ கோல் கீப்பர் ஜக்குவோட கையில தான் இருக்கு டோலக்பூரோட வெற்றி. பால் ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டே வருது. அத கோல் கீப்பர் கவனமா பாக்குறாரு. எகிரி அதை பிடிக்க முயற்சி பண்றாரு. பிடிச்சிட்டாரு. இப்போ இங்க நடந்த ஹாக்கி போட்டியில டோலக்பூர் வெற்றி அடைஞ்சிருச்சு. இது ஒரு அசாத்தியமான வெற்றி. டோலக்பூர் டீம்ல ரொம்ப அபாரமா அசத்தலா விளையாடினது மிஸ்டர் ஜக். அவருக்கு தான் இந்த கோப்பை தரப்படும். நாம எல்லாரும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் போட்டியில கலந்துக்க போறோம். பீம், நாம இந்த கப்பை ஜெயிச்சிட்டு தான் ஊருக்கே போகணும். எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நாங்க தான் டோலக்பூர் டீம். இந்த போட்டியில நாங்களும் கலந்துக்க போறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த இன்டர்நேஷனல் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிக்கலந்து போ